ஏய், உன்னை சோஃபால உட்கார கூட சொல்லியிருக்கேன்ல? என்னது இங்கிலீஷ் படிக்கிறியா? இதெல்லாம் படிப்பியா? படிக்க மாட்டேன் டாடி. டாடியா? படிக்க மாட்டோம் முதலாளி. ட்ரெஸ் வேற. கந்தா கந்தா, கிழ பசங்களை வேலைக்கு வச்சா இதான் ப்ராப்ளம். என்னடா பிச்சைக்கார பையனுக்கு ரிச் ட்ரெஸ் மாட்டி வச்சிருக்கிற? வெக்கப்படுறியா? கேட்டு இங்க பார், இன்னொரு தடவை இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணு, சாட்டை எடுத்து பிச்சிருவேன். கேட் கேட் காட்டா. குழந்தை இப்படி சித்திரவதை பண்றீங்களே, உங்களுக்கு இதயமே இல்லையா? இருதம் இருக்கிறதுனாலதான் அந்த பையனை நான் இன்னும் சாகடிக்கல. அந்த பிஸ்கெட் ஆட்டம் இல்லாம பணக்காரனாய் அங்க இருக்குது, பிச்சைக்காரனாய் இங்க இருக்குது. நான் பிஸ்கெட்டை தூக்கி அங்க போடுவேன். 1 2 தமிழ்ல சொல்லிட்டா 1 2 3ன்னு சொல்லுவேன். யார் முதல்ல எடுக்கிறான் பார்க்கலாமா? ஓகே ஜானி, போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வா போ. இந்த பையனை நீ சப்போர்ட் பண்ணு, அவனை நான் மேல மேல டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே ஜானி, யூ ஆர் ரெடி? குட். பிஸ்கெட் குடியா? दो बिस्किट 1 2 3 come on Johnny போ. ஏய் ஜானி, நீ ஏன் எழுந்திருக்கல? போ. எல்லாம் ஊன் ட்ரைனிங்க. ஏண்டி, நேத்து வரைக்கும் என் பேச்சை கேட்டுட்டு இருந்த நாய் இன்னைக்கு ஊன் மூஞ்ச பாக்குது. என் பேச்சை கேட்காது காரணம் நீதானே? உன்ன என்னையா கடிச்ச? கண்டா, இந்த நாய் செத்தா மரியாதை அடக்கம் பண்ண நினைச்சேன். எடுத்து குப்பை தொட்டில போடு. கார்பரேஷன் லாரி தூக்கிட்டு போட்டோம். ஐயோ, நாய் கடிச்சிருச்சா? நாய் கடிச்சா விஷமாச்சு. நாய் கடிச்சா விஷம்? ஊசி போட்டுங்கன்னு சொன்னேன். நானே பாய்சன். நாய் பாய்சன் எனக்கு யாராவது சொல்லிவிட்டார். பங்களா வீட்டு நாய்க்கு மாசம் மாசம் ஊசி போட்டு பாதுகாப்பா வச்சிருப்பாங்களே, அதையும் ஒரு வருஷமா வேணாம்னு சொன்னவரும் அவர்தான். விஷத்தை இறக்க விஞ்ஞானம் வழி செஞ்சிருந்தாலும் அந்த விஞ்ஞானமா இருக்கிற ஐயப்பன் அதுக்கு இடம் கொடுக்கலையே. அப்புறம் என்னாச்சு சாமி? 6 மாசத்துக்கு அப்புறம் அவர் செய்கையில மாற்றம் தெரிஞ்சதும். ராய் ஐயா, எங்கடா அந்த மணிகண்டன்? தோட்டத்தில் இருக்காங்க. அவனை என் ரூமுக்கு வர சொல்லு. நான் சந்தேகப்பட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க உடனே டாக்டரை வரவழைச்சாங்க. மே ஐ கம் இன்? கம் இன். ஓ, ஹலோ டாக்டர். என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, ஒரு ஜெனரல் விசிட் தான். என்ன சாப்பிடுறீங்க? ஹாட் ஆர் கோல்ட்? ஒன்லி பிளெயின் வாட்டர். வெறும் தண்ணியா? பிரியா, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாமா. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. டிஸ்பென்சரி எப்படி இருக்கு? மேடம், இவர் உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும். வாங்கம்மா, இந்த ரூமு தான். தள்ளி நிற்குமா, எச்சப்பட்டாலே ஆபத்து. டாடி அந்த ரூம்குள்ள போட்டு ஏன் மம்மி முதலாளி அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க? என்ன மன்னிச்சிடுமா. பணக்கார வெறியில மனுஷத்தனத்தை மறந்து போனவனா எல்லார்கிட்டையும் அரக்கத்தனமா நடந்துகிட்டேன்னா என்ன ஆண்டவன் தண்டிச்சிட்டான். மன்னிச்சிரு பிரியா. மணிகண்டா, பாவமே செய்யாத உன்னை அநியாயமா நான் பழி வாங்கினேன். சின்ன குழந்தையான உன் மேல நாயை ஏவி விட்டு நீ கதற கதற துடிக்கிறத வேடிக்கை பார்த்து ரசிச்சேன்னு இப்ப பாத்தியா
எல்லாருமே என்ன வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஆளாகிட்டா. மணிகண்டன், உன் மேல நான் நாயை ஏவி விட்டதுக்கு ஐயப்பன் என்ன நாய் ஆகிட்டா. மணிகண்டா, உன்னையும் உங்க அப்பனையும் ஏழை நாயங்கன்னு ஏளனமா பேசினே, அதுக்கு ஐயப்பன் என்ன பணக்கார நாயை மாத்திட்டான். மணிகண்டா, எனக்காக ஐயப்ப கிட்ட வேண்டிக்கிறியா? எங்க முதலாளிக்கு கடவுள் என்ற தண்டனை கொடுக்கலன்னா இந்த மணிகண்டம் வாழ்க்கை நிச்சயம் இருட்டாயிடும். யாருக்கு எந்த முடிவை தரணும், எந்த விடிவை தரணும்னு அந்த ஐயனுக்குத்தான் தெரியும். சாமி கட்டு தாங்கலாம் சாமி, பசிக்குது. அடச்சி, கட்டு தாங்குறதுக்குள்ள பசியா? சாமி சரணம். அடிச்சிட்டு சாமி சரணமா? ஐயப்ப சரணம். ஐயப்பா வந்தோம். சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமி, இந்த பந்தளராஜா ரொம்ப மோசம் சாமி, அதனாலதான் நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. பின்ன என்ன சாமி, இந்த மணிகண்ட அம்பு விட்டான் காரணத்துக்காக இந்த பந்தளராஜா அந்த 5 மலைக்கு நடுவுலயா கோயில கட்டணும்? ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கட்டி இருந்தா ஈஸியா லாட்ஜில தங்கி சாமியை கும்பிட்டு போயிருக்கலாம்ல. சாமி, அப்படி சொன்னீங்க, அப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுவீங்க. என்ன சாமி? எனக்கு இப்பவே கஷ்டம் ஆரம்பிச்சு சாமி. தாங்க இதை புடிங்க, இத வந்துடுறேன் சாமி. அதையும் கொடுத்துட்டு போங்களேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. எப்பா வாங்க சாமி, போலாம். சாமி, எங்கேயும் போயிடாதீங்க, எங்கே இருங்க. ஐயப்பா, சரியான சாப்பாடு சாமி. ஐயோ யானை யானை யானை. யானை வருது. ஐயோ சாமியே, சாமி, யானை வந்துருக்குது. பின்னாடி வரலாம். சாமி, யாரை ஒண்ணும் படாது. ஐயப்பன் நம்மளை காப்பாத்துவான். ஐயோ குருசாமி பின்னாடி வர்றாரு சாமி. அவர் வர வரைக்கும் இங்கே இருப்போம் சாமி. ஐயோ யானை வந்துருப்பேன் சாமி. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமி, இங்கே தகிட்டு போயிடல சாமி. என்னடா உருவனும் சுருவனும் இல்லாம இந்த இழுவியா இருக்கு. சந்தர்ப்பமே சரியா வாய்க்க மாட்டோம்னு ஒரு ஐடியா. இந்த பாய்சனை வாட்டர் கேன்ல கலந்துட்டா? வெரி குட் ஐடியா. கம் ஆன். சாமி, எனக்கு தண்ணி கொடுங்க. இந்த சாமி. மன்னிச்சுக்கோங்க சாமி, தாகத்தை தாங்கிடலாம், நாத்தத்தை தாங்க முடியாது. ரொம்ப அவசரம். அறிவுகேட்ட சாமி, குழந்தை குடிக்கிற போய் பிடிங்கிட்டு போகுது. நான் உனக்கு வேற தண்ணி தரேன் சாமி. இந்த சாமி. என்னங்க என்னங்க, நம்ம தீபாவுக்கு திடீர்னு வலது காலம் வலது கையும் வரலைங்க. என்ன? ஆமாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. சக்தி ரொம்ப பிரமாதம். நம்ம குருசாமி கூட வந்தா எப்பவுமே திவ்யம் தான். எனக்கு என்னவோ திவ்யமாவே இல்ல, திரும்ப திரும்ப பசிக்குது. சாமி சாமி, இந்த சாமி குடிச்சிட்டு வருது சாமி. ஏன் சாமி, ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு இப்படி குடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ரொம்ப அறிவு இருக்கு சாமி. அதனாலதான் இப்படி குடிச்சீங்க போல இருக்கு. ஏன் சாமி, குடியை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு மாலை போடுறீங்க? பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே? உங்களை மாதிரி சாமிங்க குடிக்கிறதால சுத்தமா வர்ற சாமிகள் எல்லாம் சுட்டி காட்டி இந்த மாதிரி ஐயப்ப சாமிங்க எல்லாம் அயோக்கிய சாமிங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல. இத பாருங்க, ஐயப்ப மாலை போட சொன்னாரு, போட்டேன். ஐயப்ப மலைக்கு வர சொன்னாரு, வந்தேன். ஐயப்ப குடிக்க சொன்னார், குடிச்சேன். ஏன் சாமி அடிக்கிறீங்க? ஐயப்ப அடிக்க சொன்னா அடிச்சேன், கொன்னுடுவேன். நீங்க எப்ப வந்தீங்க? மெட்ராஸ்ல இருந்து உங்க பின்னாடியே தான் வர்றோம். நீங்க காட்டுப்பாதையில போன உடனே நாங்க பம்பையில வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவன் கதையை முடிச்சிட்டீங்களா?
இன்னும் இல்ல. இன்னுமா முடிக்கல? ஆமா, நாளை காலைல எத்தனை மணிக்கு மலை ஏறுறாங்க? காலையில 6 மணிக்கு நீலிமலை ஏறுறோம். சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே ஐயப்போ, சாமியே பரிமலைக்கு பள்ளிக்கட்டு. யாரை காண? சாமியை காண. யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். சாமியை கண்டால். ஏன் சாமி சபரிமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? தாவிடத்தன்னா எவ்வளவு தூரம் சாமி? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் எந்தோன்னு சாமி. 6 கிலோமீட்டர் விடத்தன்னங்கறாரு. யமகாதக சாமி. சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமி சரணம். ஐயப்ப சரணம். ஐயப்ப சரணம். சாமி சரணம். பள்ளிக்கட்டு. சபரிமலைக்கு. பள்ளிக்கட்டு. சபரிமலைக்கு. இருமுடி கட்டு. ஏன் சங்கர் சாமி, பக்கத்துல எங்கயாவது தண்ணி இன்னி கிடைக்குமா? இங்க எங்கேயும் கிடைக்காது. தண்ணி தான் தண்ணி. ஐயோ, அது வர தாங்க முடியாது. சாமி வாங்க சாமி, சீக்கிரம் போலாம். நீங்க போங்க சாமி, நான் மெதுவா வர்றேன். நீங்க உருப்படவே மாட்டீங்க. ஐயோ, நீங்க போறீங்க. எனக்கு அவசரம். ஐயப்பா.